இந்த மதத்தின்படி பல நூற்றாண்டுகளாக முனிவர்கள், துறவிகள் மற்றும் ராஜபுத்திர சமூகத்தினர் தங்கள் குல தெய்வமான அம்மா துர்கா தேவியை தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர். இந்த மரபின்படி நிகழாண்டு துர்கா பூஜை பெங்களூரு ராஜ்புத் சபாவில் அலுவலக நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழுவால் மிகுந்த ஆடம்பரமாகவும் நிகழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட்டது. வியாழக்கிழமை தசமி நாளில் மகா விஜயதசமி பூஜை, ஷம்மி பூஜை மற்றும் தேவதா உத்வாசனம் செய்யப்பட்டு பிற்பகல் முக்கிய வீதிகளில் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு சென்று பின்னர் அல்சோர் ஏரியில் கரைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ராஜ்புத் சபாவின் தலைவர் அஜித் சிங், துணைத் தலைவர்கள் டி.ஆர். பாலாஜி சிங், செயலாளர் பாலாஜி சிங் ஆர் மற்றும் பொருளாளர் தினேஷ் சிங் எஸ் மற்றும் இணைச் செயலாளர் டாக்டர் என் சரஸ் சந்திர சிங், இணைச் செயலாளர் பி.எம். நாகரத்னாபாய், அலுவலக பொறுப்பாளர்கள் சி. சங்கர் சிங், ஹிரா சிங் பல்ராம், டி.எஸ். கிருஷ்ணா சிங், பேராசிரியர் எம்.ஆர். பகவான் சிங், எஸ். பாலாஜி சிங், பாலாஜி பிரசாத், எச்.ஆர். பாலாஜி சிங் மற்றும் மதுமதி பாய், டி.கே. துர்கா குமாரி, கோமல் மற்றும் ஷீதல், லக்ஷ்மி, பிரசாந்த் சிங், டி. சன் திரா சிங், ஷோபா ஆர். சிங், எம்.ஜி. சுலேகா சிங் ஆகியோர் நவராத்திரி சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். ராஜ்புத் சங்கத்தில் எங்கள் சங்கத்தில் நடைபெற்ற தசரா ஃபெஸ்டிவல் 22/9 ஆரம்பித்து ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு ஹோமம், ஒவ்வொரு பூஜைகள் செய்து இன்று கடைசி நாளாக 2/10 அன்று முடிவடைகிறது. இன்று நாங்கள் எங்கள் துர்கா மாதாவை ப்ரொசஷனாக எடுத்து சென்று அல்சூரில் உள்ள லேக்கில் இமர்ஷன் செய்ய உள்ளோம். இவ்வளவு நாள் நடந்த பூஜைகளுக்கு மிகவும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நன்றாக இருந்தது. இதுவரைக்கும் 4000க்கும் மேல மக்கள்கள் வந்து போய் இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்கார்கள். இதே மாதிரி அடுத்த வருஷம் நடக்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த அனைவருக்கும் பிரஸ்க்கும் நன்றி சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நம்ம பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் கர்நாடகா மாநில ராஜ்புத் சபா பிரசிடென்ட் அஜித் சிங் மற்றும் நம்ம உபத்தலைவர் டி.ஆர். பாலா சிங் மற்றும் நான் ஜெனரல் செக்ரட்டரியாக இந்த ராஜ்புத் சபால கடந்த 20-25 வருஷமா நான் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் இது வந்து தசரா மகோத்சவம், இதனுடைய பண்டிகை கடந்து 36 வருஷமாக நடைபெற்று கொண்டு வந்துருக்குது. அதுலயும் இந்த வருஷம் அதாவது வந்து 36 வருஷங்களோட இந்த வருஷம் ரொம்ப கிராண்டா நடந்து வந்தது. இன்னைக்கு வந்து இந்த வருஷம் தசரா மகோத்சவம் வந்து 22 இந்த மாசம் 22 செப்டம்பர்ல ஆரம்பித்தது. அப்புறம் வந்து இன்னைக்கு அதாவது வந்து 2 செப்டம்பர்னால முடிவு வந்திருக்குது, அக்டோபர் முடிவு வந்தது. பிரதி நாலு இந்த தசரா மகோத்சவம் வந்து ஹோமா மற்றும் தைரி பூஜைகளோட நடந்து பெற்று வந்தது. அந்த ஒரு நாளையும் ஒரு பூஜைக்கு வந்து ஒரு ஹோமா வந்து நடைபெற்று வந்தது. ஒரு நாளையும் வந்து ரொம்ப கூட்டம் வந்து 500-1000 பேர் வந்து பூஜை பண்ணி வந்திருந்தாங்க. அதுலயும் மற்றும் விசேஷமான வந்து 29 அதாவது வந்து 29 செப்டம்பர் வந்து இந்த மகளிருக்காக வந்து நம்ம இந்த கன்னிகா பூஜை பண்ணோம். அன்னைக்கு வந்து விசேஷமா வந்து கிட்ட வந்து 700-800 நம்ம லேடிஸ் வந்து வந்து பூஜை பண்ணாங்க. அது ரொம்ப கிராண்டா இருந்தது. மற்றும் அடுத்த நாள் வந்து மகா சண்டிகா ஹோமம் நடந்தது. அதுவும் ரொம்ப வெற்றிகரமான நடந்தது. இன்னைக்கும் அவ்வளவுதான். இன்னைக்கு ஃபைனல் டே வந்து தசரா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து எல்லா கடவுங்கள அதாவது துர்கா மாதா, லட்சுமி, சரஸ்வதி, பிள்ளையார் வந்து விநாயகர் வந்து இன்னைக்கு வசந்தகிர மெயின் ரோட்ல இருந்து ப்ரொசஷன் போயிட்டு அல்சூர் லேக்ல வந்து இமர்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்.
தேங்க்யூ.